மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுல கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நினியமும் ஒரு கோணாத கோலும் துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் இப்படி 16 செல்வங்களும் பெருவாழ்வும் பெற்று வாழ வேண்டும் என்று அந்த அபிராமி தாயை வணங்கி இந்த அற்புத நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்று இந்த பராபவ வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்களை தான் நம்ம காண இருக்கின்றோம். பொது பலன்களையும் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்குமான குறிப்பான பலன்களையும் நாம் காண இருக்கின்றோம். இவற்றை பற்றி விளக்குவதற்காக 4 ஜோதிட ஆலோசகர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். வாருங்கள், அவர்களை சந்திக்கலாம். முதலாவதாக இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஜோதிட வல்லுநர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஐயா அவர்களை வரவேற்கின்றோம். ஐயாவிற்கு வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. அடுத்ததாக இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்னபூரணியாய் ஒவ்வொரு பசியாக இருக்கக்கூடிய வயிற்றையும் ஆற்றக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜோதிட ஆலோசகர் ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம் ஆர்த்தி. அடுத்து அதாவது நம்ம மாலை முரசு நேயர்களுக்கு என்றும் பரிச்சயமான நிதானமாக ரொம்ப அழகாக எடுத்து சொல்லக்கூடிய உதாரண ஜோதிடர் பீமராஜ் ஐயர் அவர்களை வரவேற்கின்றோம். ஐயாவிற்கு வணக்கம். வணக்கம்மா. நேயர்களுக்கு வணக்கம். நிறைவாக முருகனினுடைய துணை கொண்டு யாமிருக்க பயமேன் ஜோதிடர் அருண்குமார் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நால்வரும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி தரணும்னு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு இந்த நாளிலிருந்து அதிர்ஷ்டமும் இறையருளும் துணை நிற்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பொது பலன்கள் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொரு ஜோதிடர்களிடமும் நம்ம கேட்கலாம். முதல்ல பஞ்சநாதன் ஐயாவிடமிருந்து தொடங்கலாம். அதாவது பராபவ தமிழ் புத்தாண்டு நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அப்படிங்கிறது இந்த 2026 வருஷத்தில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ரிஷப லக்னத்தில் கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிற போது ரிஷப லக்னம் அப்படின்னு சொன்னாலே காலபுருஷனுடைய 2வது ராசி. அப்போது அது நல்ல தனஸ்தானம்னு சொல்கிறோம். நல்ல தனவரவு வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல தனவரவை தரக்கூடிய லக்னம். அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதனால் இந்த ஆண்டுடைய பணவரவு எப்படி இருக்க போகிறதுனா ஆண்டுடைய பிற்பகுதியில் ஒரு நல்ல பணவரவு இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கத்தில் இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய பல இழப்புகள் மறையும். குறிப்பாக அமெரிக்க தேசத்தில் இந்த H1B விசா சம்பந்தமாக நம்ம இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துடைய தென்பகுதிகளில் நல்ல மழை வளம் இருக்கும். இந்த வெயில் சுட்டரிக்கிற வெயிலை பற்றி சொல்லாம விடக்கூடாது. இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்கள்லாம் கடுமையான வெயிலை நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருவுடைய வீட்டில் சனி இருக்கிறதுனால ஆண்டு முழுவதுமே தங்கத்தின் விலையில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் காட்டி கொடுக்கிறது. கல்வி நிறுவனங்கள் மாணவர்களுக்கு இந்த கல்லூரி கல்வி கட்டணங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஆன்மீக விஷயங்களில் மக்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒரு இணக்கமான உறவு இருக்கும் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. அப்போ நிறைய நல்ல விஷயங்களை இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றிங்க ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதரம்மா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து நம்மளுடைய பொது பலன்கள் எப்படி அமைகிறது? மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு பிறப்பு பார்க்கும்பொழுது ஒரு காலசர்ப்ப தோஷ அமைப்பில் கிரக நிலைகள் இருக்குது. ஸோ சந்திரன் ராகுவோடு சேர்ந்து இருக்கார் கும்பராசியில். ஐயா ஏற்கனவே லக்னம் எல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ இருக்கக்கூடிய இந்த வார் சூழ்நிலையை பார்க்கும்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு துவக்கம், அதாவது நம்மெல்லாம் மகர சங்கராந்தி பலன்னு சொல்லுவோம். ஸோ மகர சங்கராந்தியிலிருந்து இந்த சித்திர வருடம் வரைக்கும், சித்திர பிறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சூரியனினுடைய நிலையுமே நல்லா இல்லை. அண்ட் இப்போது சூரியன், சனி, செவ்வாய் இவர்களினுடைய சஞ்சாரமும் இந்த வார் சிச்சுவேஷனுக்கான ஒரு பதற்ற நிலை கண்டிப்பாக ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் நமக்கு இருக்கும். இது நம்மளை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்படாமல் இருந்தாலும் கூட உலக அளவில் ஒரு பொருளாதார நிலைமை ஒரு சீராக இருக்காது. அதனால் மக்கள் அவங்களுடைய சேமிப்புகளை பத்திரமாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம அந்த இன்ஃப்ளேஷனோ இல்லை ஒரு பஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வரலை. பட் பற்றாக்குறை அப்படிங்கிறது உலக அளவில் எல்லா இடங்கள்லையுமே இருக்கும்.
அதனால் ஒரு சந்தோஷமாக நம்ம இருக்கோமா, இல்லை ஒரு ஹாப்பியான ஒரு சூழ்நிலையானா கண்டிப்பாக கிடையாது. அன்றாடம் நம்மளுடைய வேலைகள் செஞ்சு கொண்டே இருந்தாலும் கூட இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக உங்களுடைய ஆன்மீக பலம் அதிகரிக்க வேண்டும். அதனால் ஆன்மீக பலத்தினால் இந்த ஆண்டை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு நல்ல சந்தோஷமான நிலைக்கு கொண்டு போகலாம். நிறைய நல்ல விஷயங்கள் சுக்கிரனால் நடக்கும், நிறைய திருமணங்கள் நடக்கும், நிறைய வந்து இந்த ஐவிஎஃப் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய இது அதிகமாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குது அப்படின்னா கூட அதை சந்தோஷமாக அனுபவிக்க மற்ற கிரகங்கள் விடுறதில்லை. அதனால் மக்கள் வந்து இந்த சித்திர வருஷ பிறப்பிலிருந்து ஆடி மாதம் முதல் கொஞ்சம் நம்ம எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா ஆடியிலேருந்து அடுத்தது நமக்கு ஐப்பசி வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஐப்பசியிலேருந்து மகர மாதம் வரைக்கும் கொஞ்சம் தொய்வு இருக்கும். மகரத்துலேருந்து திருப்பி நமக்கு அடுத்த சித்திர வருஷ பிறப்பு வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி ஏறி இறங்கி, ஏன்னா கிரகநிலைகளினுடைய மாற்றங்கள், ராகு கேது குரு 3மே மாறுறார் இல்லையா? ஸோ இந்த மாற்றங்கள்னால இந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கங்கள். சிறப்புமா. ஐயா சொன்னது போல் தங்கம் அப்புறம் ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையே ஏற்ற இறக்கத்தில் தான் போகும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் உதாரண ஜோதிடர் பீமராஜ் ஐயர் அவர்கள் இருக்காங்க. பொது பலன்களில் எங்களுக்கு அரசியல் களத்தோடு இணைத்து சொல்லுங்கள். ஏன்னா இன்னும் ஒரு 9 நாட்களில் வேறு ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி நம்ம இருக்கிறோம். அதையும் சேர்த்து சொல்லுங்கள் ஐயா. இந்த அரசியலை சொல்லுவதில் வல்லவர் அவர், அதனால் அவர் தான் தேர்தல் முடிவுகளை நமக்கு சொல்லணும். இப்போ இந்த பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த பிறக்கக்கூடிய ஆண்டு வந்து நமக்கு தரக்கூடிய பலன்களை கணிக்கிறதுக்கு பல முறைகள் இருக்கிறது. ஒன்று வந்து அண்ணா சொன்ன மாதிரி வருஷம் பிறக்கும்போது இருக்கக்கூடிய லக்னம், அதிலிருந்து இருக்கக்கூடிய கிரகநிலைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு ஜனனகால ஜாதகம் ஒரு குழந்தைக்கு எப்படி கணிப்போமோ அதை போல் சொல்லக்கூடிய முறை இருக்கிறது. இரண்டாவது, இந்த ஆண்டு பராபவ அப்படின்னு சொல்லும்போது அதற்காக நம்முடைய இடைக்காட சித்தர் வந்து ஒரு வெண்பா எழுதியிருக்கார். அதிலிருந்து இந்த வருஷம் எப்பெல்லாம் பராபவம் 60 ஆண்டு சுற்று இல்லையா வருகிறதோ அப்பெல்லாம் எப்படி இருக்கும்ன்றது அதில் தெளிவுபட உரைத்திருக்கார். அதன்படி கணிக்கலாம். மூன்றாவதாக ஒரு ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கிறதுல நவகிரகங்களில் குருவுடைய தன்மையை கொண்டு கணிக்கக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. அதில் நான் வந்து அந்த குருவுடைய தன்மையிலிருந்து பலன்களை எடுத்து கொடுக்க போகிறேன். சனியுடைய பயிற்சி திருக்கணிதப்படி முதல்ல நடந்தது. ஓராண்டு இடைவெளிக்கு அப்புறம் வாக்கியப்படி நடந்தது. அந்த பெயர்ச்சியிலிருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, சனின்னு சொல்லக்கூடிய ஒருவர் தான் எல்லாருடைய கண்ணுக்கும் வந்து கெடுதல் செய்யக்கூடிய தீங்கான ஒரு தன்மையான கிரகமாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் அவர் தான் மிக 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 முக்கியமானவர் என்பதை நிரூபித்து கொண்டு இருக்கிறார். மீனராசிக்கு வந்ததிலிருந்து காலவருஷ தத்துவத்தில் மிகச்சரியாக 7ஆம் இடத்துல உச்சபலம் அடைவார். 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலத்தையும், 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆசை அபிலாஷைகள் இந்த ஜென்மாவில் எல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு இடத்துல ஆட்சி பலத்தோடு மூலத்திரிகோண பலத்தையும் அவர் அடைகிறார். தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய சதுர்வித பலபுருஷார்த்த வீடுகளில் அந்த மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகம் விருச்சிகம் மீனம் இதில் தான் இவருடைய நட்சத்திரங்கள் முழுமையாக இருக்கும். அப்படிப்பட்டவர் 12ஆம் இடம் வந்து மறையிறதுனால வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள் நமக்கு கடினமாக இருக்கும். அங்கே போய் இருக்கக்கூடியவங்க கவனமாக இருக்கணும், புதுசாக போகக்கூடியவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அது ஜலராசியாக இருக்கிறதுனால அந்த ஜல வழி பாதையில் நமக்கு கிடைக்கக்கூடிய எரிபொருள் போன்ற தேவைகள்லாம் கிடைக்கிறதுலாம் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு தீர்வை கொண்டு வருகிறது. ஏன்னா குரு வந்து சனிக்கு வீடு கொடுத்தார். அவரே பகை வீடான புதனுடைய வீட்டில் மிதுன ராசியில் போயிட்டு பலம் இழந்து காணப்படுகிறார். அவர் வந்து இப்போ கடகராசிக்கு வந்து இந்த ஆண்டில் உச்ச பலத்தை அடைவதோடு மட்டுமல்லாமல் அந்த சனியையும் பார்க்க போகின்றார். அவர் தான் பாக்யாதிபதி, அந்த 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அதனால் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நம்ம வந்து மிகச்சிறந்த ஒரு ஆனந்தமான வாழ்வை இந்த ஆண்டில் பெற முடியும். அதற்கு என்ன பண்ணணும்னா, இந்த குருவோடு கேது வந்து சேர்வதற்கான ஒரு ஆரம்பம் வந்துடும். குரு கேது அப்படின்னு சொல்லும்போது கேலயோகம், கேலயோகம்னா கோடீஸ்வரன், கோடீஸ்வரனா பணம் சார்ந்த விஷயத்தை தாண்டி கோடி லிங்கங்களை தரிசிக்கிறது, கோடி சிவன் கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்லக்கூடிய தர்மத்தை ஆன்மீகத்தை எல்லோரும் கடைபிடிக்கும் போது கட்டாயம் இந்த ஆண்டு நம்முடைய இடர்பாடிலிருந்து மீட்டு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக அமையும். அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஆண்டில் எப்படி இருக்கும்? அரசியல் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு நவகிரகங்களில் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை கொண்டு தான் பலன் எடுக்கணும். அந்த சூரியனுடைய சிம்ம ராசியில் இப்போ கேது இருக்கார். அதனால் இந்த ஆண்டு தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய ஆட்சி அமைத்தல், அதன் பிறகு வந்து யாருக்கெல்லாம் வந்து எந்த ஒரு துறையை கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய மந்திரி பிரதானிகளை முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அவ்வளவு சாமானியமாக சுலபமாக இருக்காது.
ஏன்னா அந்த சிம்ம ராசியில் கேதுவுடைய தன்மை இருக்கிறது. பலதரப்பட்ட குரல்கள், பலதரப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பேசக்கூடிய மாதிரியாக இருக்கும். அதற்கான தீர்வு அப்படின்னு சொல்லும்போது யாராவது ஒருத்தர் உச்ச பலத்தோடு இருந்து அது முடிவுக்கு கொண்டு வரணும், வழக்கமான விஷயம் அது. ஆனால் இப்போ கேதுவுடைய தன்மை இருக்கிறதுனாலையும் குரு உச்சமாகி பக்கத்தில் வரக்கூடியதுனாலையும் தனிநபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை தாண்டி கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். 2 பேர் கூடி முக்கியஸ்தர்கள்லாம் சேர்ந்து பரஸ்பரம் தங்களிடத்தில் விட்டு கொடுத்த ஒரு விஷயத்தை செய்தால் தான் இந்த ஆண்டு அரசியல் சிறப்பாக இருக்கும். அதில் இந்த அரசாங்கம் அமைத்தல்ல கல்வி, உணவு, தனிநபர் சம்பந்தமான அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யக்கூடிய மருத்துவம் போன்ற விஷயங்கள், இதையெல்லாம் யார் பிரதானமாக எடுத்து கொடுக்க முன் வருகிறார்களோ, இது சம்பந்தமான ஒரு வாக்குறுதிகளை கொடுக்கிறார்களோ அவர்களுடைய கை ஓங்கி இருக்கும் அப்படின்னு இந்த ஆண்டில் சொல்லலாம். மிக சிறப்பு. யாம் இருக்க பயமேன் அருண்குமார் அவர்கள், நீங்க இந்த பொது பலன்களை சேர்த்து என்ன மாதிரியான ஒரு வழிபாடு மக்கள் மேற்கொண்டால் மிக சிறப்பா இருக்கும், அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஸோ பராப வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் வருஷத்தினுடைய தொடக்கத்தில் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு ராஜா அப்படின்றது பஞ்சாங்க வெண்பால குறிப்பிடுவாங்க. இந்த வருஷத்தில் அதோட ராஜாவாக வரக்கூடியது குரு பகவான் வருகிறார். முன்னாடி பேசிய ஐயாக்கள்லாம் சொல்லும் பொழுது பார்த்தா இந்த ரிஷப லக்னத்தில் சதய நட்சத்திரத்தில் கும்ப ராசியில் இந்த வருஷம் பிறக்குதுங்க. காலபுருஷனுக்கு 4வது வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்திற்கு பிறகு குரு பகவான் உச்சமான இடத்துக்கு வரார். ஸோ குரு உச்சமடையக்கூடிய நேரம் என்பது 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். குறிப்பாக குரு பகவானை ஆட்சி ராசிநாதனாக கொண்ட ராசிக்காரர்களும் அவரை நட்சத்திரத்துக்குரிய அதிபதியாக கொண்டவர்களுக்கும் குரு திசை குரு புத்தி நடப்பவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகச்சிறந்த காலமாக இருக்க போகிறது. காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது இடத்துல குரு பகவான் உச்சமடைகிறதுனால நிறைய தொழில் வளர்ச்சிகள் இந்த வருஷத்தில் எதிர்பார்க்க முடியும். நிறைய உற்பத்தி திறன்கள் பெருகக்கூடிய காலமாக இருக்கும். சிறு தொழில் பண்ணுறவங்களிலிருந்து பெரிய தொழில்கள் செய்பவர்கள் உட்பட கடந்த காலகட்டங்களில் இருந்து வந்த சுணக்கங்கள் அத்தனையும் மாறுபடக்கூடியதாக இருக்க போகிறது. அதே மாதிரி இந்த மண் சார்ந்து மனை சார்ந்து ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக சில விஷயங்களை செய்கிறவங்க, விவசாயம் உள்ளிட்ட பல விஷயங்களை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு மிகச்சிறந்த பொற்காலமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். வாகனத்தினுடைய உதிரி பாகங்களுடைய விலைகள் இந்த காலகட்டத்தில் பெருகிறதுக்குரிய சூழல்களை ஏற்படுத்த போகிறது. ஐயா முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அந்த 12வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறது தூரதேச பிரயாணம், கடல் கடந்து வாணிபம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான விஷயங்களை செய்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனத்தோடு பக்குவத்தோடு செயல்படுறது நல்ல விஷயமா பார்க்குறேன். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 5வது இடத்துல கேது இருக்கிறதுனால அற்புதமான கேள்வி கேட்டீங்க. தெய்வ வழிபாட்டின் அடிப்படையில் வரக்கூடிய இடர்களையும் மின்னல்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. குறிப்பாக பாரதி அம்மா அழகாக குறிப்பிட்டு சொன்னாங்க, கால சர்ப்ப தோஷத்தோடு இந்த வருடம் தொடங்குகிறதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ராகு கேதுக்குள்ள 9 கிரகங்களும் கட்டுப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி சந்திரனோட ராகு சேர்ந்து சந்திர கிரகண தோஷத்தில் இந்த வருடம் தொடங்குகிறது. குறிப்பாக ராகு கேதுவோடு அந்த மனோகாரகன் தொடர்பு படும் பொழுதெல்லாம் ஒரு தேவையற்ற பல அதிர்வுகள் மக்களுடைய மனதில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அப்போ பொது உலகத்தை பொறுத்த வரைக்கும் சரிதான், பல்வேறு விதமான சிக்கல்கள் இந்த வருடத்தில் இருக்குது அப்படின்றத நம்மளால் மறுக்க முடியாது. உலக நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய தற்பொழுதைய யுத்தங்களையும் கணக்கிலிட்டு பார்க்கும்பொழுது பார்த்தாலும் சரிதான், உலகத்தினிடையே அமைதி பெருக வேண்டும் அப்படின்னு தான் நம்ம மனதார நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தில் இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பாக மகர சங்கராந்தி மாதத்தில் ஒரு வருட தேவதை ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ இந்த வருடத்தில் அந்த தேவதை எருமை வாகனத்தில் வர்றதுனால, ஸோ எருமையை சுமந்து கொண்டு அந்த தேவதையை சுமந்து வர்றதுனால எருமை யாருக்கு வாகனம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்சியாளர்களுக்கு உயிருக்கே கூட பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டம் தை மாதத்திற்கு பிறகு ஏற்படுத்தும். அப்போ ஆட்சியாளர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்படணும். மக்கள் மீது எடுக்கக்கூடிய சில முக்கிய முடிவுகளில் கூட ரொம்ப நிதானித்து எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். மற்றபடி கோச்சார ரீதியான நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக பிரத்யேகமாக நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் தான் இந்த வருடம் இருக்கிறது. 12ல் சனி மறையிறதுனாலும் குரு உச்சமடைகிறதுனாலும் சிவபெருமானுடைய வழிபாடு இந்த வருடம் முழுக்க ஒரு மிகச்சிறந்த பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் தரும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பாக இருக்கு. மிக்க நன்றி ஐயா.